மாலை வணக்கம். ஈன்ற பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த மேடையில் ஏறுற எல்லாத்தையும் அவங்க அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா ஒரு நாளாவது ஒரு பொழுதாவது நம்ம பையன் மேடை ஏறி யார் முன்னாடியாவது பெருமைப்படுத்த மாட்டானா அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. அப்போ மேடை ஏறினவங்க எல்லாத்துக்குமே அவங்க அம்மா பார்த்தா பெருமைப்படுவாங்க இல்லையா? அடுத்தது சொன்னார், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொல்லிட்டு போனார். உண்மையாலுமே உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்தாலும் நம்மளுக்கு ஒரு பொழுது யார் உணவு கொடுக்குறாங்களோ அவங்கள என்றைக்குமே மறக்கக்கூடாது. எல்லாரும் பேசின மாதிரி ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. எல்லோரும் சொல்லுவோம், நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலமென உரைத்தேன் இப்படிங்கிற பாட்டை எம்ஜிஆர் பாடியிருப்பார் இல்லையா? எனக்கு சொல்லிக் கொடுத்த குருமாருக்கு வணக்கம் சொல்லிட்டேன், ஒரே ஆட்டுறேன். நம்ம எல்லாரும் பிறந்தது லக்னத்தில் பிறந்திருக்கோம். எந்த லக்னத்தில் பிறந்திருக்கோம், எந்த டைம் பிறந்திருக்கோம், எப்போ பிறக்க போகிறோம், மழை வர்றதையும் ஒரு குழந்தை பிறக்கிறதையும் டாக்டர் சொல்லுவார். இந்த டயத்துக்கு இந்த நிமிஷம் இத்தனை மணிக்கு பிறக்கணும். அக்யூரேட்டாக யாராவது பிறப்ப வைக்க முடியுதா? உடனே டைம் எதிர்பார்க்குறாங்க, உடனே சர்ஜரி பண்ணிடுறாங்க சரியா? என்னைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் கலந்துரையாடி ஒரு விந்து அணு கருமுட்டைக்குள்ளே தெரிக்குதோ அந்த டைம் அந்த நாளைக்கு தான் அந்த விந்து அணுவிலேருந்து வெளிப்பட்டு ஒரு முட்டை குஞ்சு வெளியே வரும். இது இயற்கை. அப்போது அந்த இயற்கையாக உருவானதை யாராலையுமே சொல்ல முடியாது. இந்த டயத்துக்கு தான் ஒரு குழந்தை பிறக்கணும். அப்படி பிறந்த குழந்தை எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு லக்கணம் அஸ்வினியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அஸ்வினினா என்ன? குதிரை. அது எப்படி ஓடும்? 100 பவர் ஹார்ஸ் பவர்னு சொல்கிறோம். ஒரு மோட்டாரை தண்ணி இறைக்கிறோம், அந்த தண்ணி 100 வாட்ஸு அப்படின்னா சொல்கிறோம். 1000 வாட்ஸ் குதிரை உள்ள மோட்டார் எனக்கு கொடுங்க, அப்போ தான் அண்டர் கிரவுண்டில் இருக்க தண்ணியை இழுத்துட்டு ஸ்பீடாக வெளியே கொண்டு வரணும். எந்த குழந்தை லக்கணம் அஸ்வினியில் பிறக்குதோ இந்த பிரபஞ்சத்தில் எதையாவது ஒன்று சாதிக்க, எதையாவது ஒன்று சொல்லிட்டு போக தான் பிறக்குது. அப்போ அந்த லக்கணம் எந்த வீட்டில்? மேஷ வீட்டில் பிறக்குது. மேஷ வீட்டில் தன்னிச்சு செயல்படும். நீ ஒரு வேலையை கொடுப்ப, அஸ்வினி நட்சத்திரக்காரங்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து பாரு, அது லக்கணக்காரங்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து பாருங்களேன், நீ செஞ்சுட்டே இருப்பீங்க. திடீர்னு நீ செய்கிறது சரியில்லை கொடு அப்படின்னு அந்த வேலையை அவனே செஞ்சுட்டு போயிடுவான். உன் கூட இருக்கிறவங்களையே நீ பார்க்கலாம். அஸ்வினி லக்கணம் குதிரைக்கு நிகரான ஓட்டம் ஓடும். அப்போ அஸ்வினிங்கிறது தாய். ஒரு கேதுவோட நம்ம காலபுருஷ தத்துவத்திலேயே கேதுவை முன்னாடி வச்சிருக்காங்க. ஏன் முன்னாடி வைக்கிறாங்க? கேதுங்கிறது தாய். ஒரு தாய் தானே கர்ப்ப செல்ல கருவை சுமக்கிறாங்க. அப்போ சுமந்து வர அந்த கரு அடுத்த கட்டத்தை நோக்கி என்ன லக்கணத்தில் பிறக்கலாம்? அடுத்ததாக ஒரு லக்கணக்கார பரணி லக்கணம் ஒருத்தர் பிறந்திருக்காங்க. அப்போ பரணியில் பிறந்திருக்கவங்க என்ன செய்வான்? எப்போ பார்த்தாலும் ஜரூராக இருப்பா. அப்படி ஏன்னா சுக்கரன் இல்லையா? அப்படியே சுகமாக வாழ்வா. அப்படி எங்கே போனாலும் தனிச்சு போக மாட்டார். ஒரு கூட்டம் யானை மாதிரி கூட்டத்தை கூட்டிக்கிட்டே போக. அப்படி ஒருத்தர் சண்டை போடனா கூட நேரடியாக போய் சண்டை போட மாட்டாங்க. யார் முதலாக ஏறி நின்று தான் சண்டை போடுவாங்க. யானை மேலே ஏறி உட்கார்ந்துருக்கவனுக்கு பவர் அதிகமாக, யானையை குச்சியில் குத்திட்டு இருக்க பாகனுக்கு பவர் அதிகமாக. மேலே ஏறி உட்காந்துருக்க அண்ணாந்து பார்ப்போம், அந்த பாகனை யாரும் பார்க்க மாட்டோம். பாகனை கண்ட்ரோல் பண்ணால் யானை தெரிச்சு ஓடிடும். அப்போ பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. எப்பயுமே பிறரை ஆட்டிவிக்க பிறந்தவங்க மழை பேர் பார்க்கணும். அப்படி பிரம்மாண்டமாக. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, துரியோதனை எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார்? பரணியில் பிறந்தார். சண்டை போடும்போது நேரடியாக போய் சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? போகமாட்டா. அப்படி ஒன்று சகுனி மாமா பக்கத்தில் இருக்கணும், இல்லைனா கர்ணன் அப்படி தோளுக்கு பக்கத்தில் இருக்கணும். கர்ணா நீ சண்டை போடுன்னு சொல்லணும், சகுனி மாமா நீ பேசுன்னு கஞ்சாடை பண்ணுவாங்க. அப்போ பரணி லக்கணத்தில் ஒரு லக்கணம் பிறப்பெடுத்திருக்கணும். கொஞ்சம் அதிகார போதையும் பிறரை இம்சிக்கிற மெத்தடையும் இல்லாமல் தன்னுடைய கர்மா பலன் என்னன்னு உணர்ந்து பிறருக்கு நன்மை செய்கிற ஒரு செயல் செஞ்சாங்கன்னா பரணி நட்சத்திரம் தரணி போட்டுற மாதிரி ஒரு நட்சத்திர சித்தாந்தத்துக்கு ஒரு வரலாறே சொல்லிடுவாங்க. பரணியில் பிறந்தவன் தரணி போட்டுற வாழ்வான் அப்படின்னு. அப்போது துரியோதனை பரணியில் பிறந்தார். தரணி போட்டுற மாதிரி வாழ்ந்தாரா? இல்லை. அவர் ஏன் பிறந்தார், எதுக்காக பிறந்தாருங்க உண்மை நிலையை அவர் மறந்துட்டார். அப்போது அவர் ஒவ்வொருத்தரும் எந்த லக்கணத்தில் பிறந்தோமோ அந்த லக்கணத்தின் அடிப்படையில் நீ செயல்பாட்டாவே நீ ஜெயிச்சிடலாம். கிருத்திகையில் ஒருத்தருக்கு லக்கணப்புள்ளி விழுந்துருச்சு. அப்போ கிருத்திகையில் லக்கணப்புள்ளி விழுந்திருக்குன்னா மேக்சிமம் கிருத்திகையில் லக்கணப்புள்ளி யாருக்கு விழுந்திருக்கோ அது வரைக்கும் அவங்க குடும்பம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். சூரியன் இல்லையா? ஒரு வீட்டில் கேதுவையும் வச்சு பரணியை வச்சு சூரியனுக்கு எதிரான ஒரு சுக்கிரனையும் வச்சு அதே வீட்டில் சூரியனையும் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் அந்த ஜோதிடத்தை வரையறுத்தவங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது இல்லையா? அப்போது ஒருத்தருக்கு லக்ன புள்ளி கிருத்திகையில் விழுந்திருக்குன்னா இதுக்கு முன்னாடி அந்த குடும்பம் கஷ்டப்பட்டுட்டே இருந்திருக்கும். ஆனால் அந்த கிருத்திகையில் அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அந்த லக்னத்தில் அந்த இயக்கம் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இதே தான். பிறந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமே பிறருக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி ஓரளவுக்கு அது பெரிய டான்லாம் சொல்ல முடியாது. அன்னாடு ஜீவனுக்கே கஷ்டப்பட்டவங்க ஜீவன் உண்ற அளவுக்கு ஒரு வசதியாக இருப்பாங்க. அந்த குழந்தை தானும் வளர்ந்து பிறரையும் வளர்க்க வைக்கும். அப்போ லக்ன புள்ளி கிருத்திகையில் யாருக்கு விழுந்திருக்கோ அவங்க பிறருக்கு வெளிச்சம் போட்ட காட்ட பிறந்தவங்க, அவங்களால பிறருக்கும் நன்மை. ஆனால் என்ன ஒன்று,
அவங்களுடைய சுயகர்வத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பிறர் போற்ற மாதிரியே வாழ்வாங்க. ரிஷப வீட்டில் பிறந்திருக்கு குழந்தை, ரிஷப லக்கணத்தில், அது லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா அதே கிருத்திகை இருக்குது, உங்களுக்கு ரோகிணி இருக்குது, மிருகசீரிடம் இருக்குது. ஆனால் மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உஷ்ண திரேகமாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் எதுக்கு சில சமயம் எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும் பில்டப் பண்ணுவாங்க, எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. தன்னுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு மிருகசீரிடம் எப்படி இருக்கும், பிறர் அடக்கி ஆளணுங்கிற எண்ணம் இருக்காது. ஆனால் தன்னுடைய கர்வத்தை கட்டுப்படுத்திட்டு தான் ஏன் பிறந்தோங்கிறத மறந்துடும். நான் லக்கணத்தை ரோகிணியை சொல்ல மறந்துட்டேன். ரோகிணினா என்ன ஞாபகம் வரும்? தேரோட்டி கிருஷ்ண பரமாத்மா தான் வருவார். ரோகிணி எப்படியாப்பட்டவர்? ரோகிணி நட்சத்திரம், ஒரு வீட்டில் ரோகிணி நட்சத்திரம் இருக்குன்னா அப்போ அங்கே ரோகிணியில் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, லக்னப்புள்ளி விழுந்தாலும் சரி, இந்த ஜகத்தில் எதையாவது ஒன்றை ரெசிடியூ விட்டுட்டு போயிடும். ஒரு ரெசிடியூவை விட்டுட்டு போயிடும். பிறருக்கு உபதேசம் சொல்லும், ரெசிடியை விட்டுட்டு போயிடும். நான் எல்லா லக்கணத்தையும் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, ஒரு சில கண்டென்ட்டை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். இப்போது லக்கணப்புள்ளி அஸ்தத்தில் விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டிப்பாக பன்மொழி திறமை மிக்க பல லாங்குவேஜ் பேசுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் படிச்சிருப்பாங்க, திடீர்னு அவங்க லாரி ஓட்டிட்டு வெளிநாடு போவான், அவன் எந்த படிப்பும் படிச்சிருக்க மாட்டான். அவன் பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசுவான், மராட்டி பேசுவான், என்ன லாங்குவேஜ் வேணாலும் பேசுவான். அப்போ அஸ்தத்தில் யாருக்கெல்லாம் லக்னப்புள்ளி விழுந்திருக்கோ பன்மொழி பாசை பேச திறமிக்கவங்க, பன்மொழி புலமை மிக்கவங்களாக தான் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போது அது துலா ராசி வீட்டை எடுத்துக்கலாமே. துலா வீட்டில் சுவாதி நட்சத்திரம் இருக்குது. சுவாதி லக்கண புள்ளி ஒருத்தருக்கு விழுந்திருக்குன்னா அவர் பிறரை உயர்த்துறதுக்காக வேண்டிய பிறந்தவங்க. தன்னைத்தானே உளியை வச்சு இன்ச்சா செதுக்கி எத்தனை தக்க நீ அடித்து கீழே பட்டாலும் 2 நிமிஷம் சும்மா படுத்திருக்கோம், மறுபடியும் எந்திரிச்சு என்ன செய்யும், மேலே எலும்ப பார்க்கும், மறுபடியும் தன்னை உளியை வச்சு செதுக்கிற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை சிற்ப மாதிரி செதுக்க பிறந்தவங்க தான். எதில் பிறந்தவங்க? சுவாதி நட்சத்திரத்துலையும் சரி, சுவாதி லக்கணத்தில் பிறந்தவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ அனுஷத்தில் நம்ம உலகம் போட்டுறவங்களா பார்ப்போம். இன்றைய பிரதமர் யார்? நம்ம மோடிஜி ஐயா அவங்க எந்த லக்கணத்தில் பிறந்த? விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்காங்க. லக்கணப்புள்ளி எது? அனுஷம். ஆனால் அவர் வந்தோட்டியுமே ஃபஸ்ட்டு என்ன செஞ்சார்? முதல்ல தூய்மைப்படுத்துகிற திட்டத்தை மேற்கொண்டார். அப்போ தானே அவர் லக்கணம் இயங்கும். யார் ஒருத்தர் அவங்க லக்கணத்தை நட்சத்திர சாரம்படி யார் இயக்க ஆரம்பிக்கிறாங்களோ, நீ இயக்க வேண்டியதில்லை, ஒரு அப்படியே சும்மா டியூன் மட்டும் பண்ணி விடுங்க, அந்த லக்கணம் ஆட்டோமேட்டிக்காக அவனை இழுத்துட்டு போய் ஒரு நல்ல செயலை செய்ய வைக்கும். கங்கையை புனிதப்படுத்தினார். எல்லா விடையும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் இந்தியா போஸ்ட்டில் மேக்சிமம் சொன்னது எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, அது என்ன சொல்கிறது, ஆயுள் காப்பீடு திட்டம். இந்த ஆயுள் காப்பீடு திட்டத்தெல்லாம் அதிகமாக கொண்டு வந்தார். ஏன்னா 8ஆம் இடம் இல்லையா காலபுருஷத்துக்கு. அப்போ 8ஆம் இடத்தை இயக்கத்தை அவர் இயக்க ஆரம்பித்தார். இன்னை வரைக்கும் அவரை வீழ்த்த முடியுதா? முடியவே முடியாது. எவன் ஒருத்தன் அவன் லக்கணத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு லக்கணம் என்ற நட்சத்திரத்தில் நிற்குது, அது என்ன மாதிரி குணாதிசயம் இருக்குது, நம்ம என்ன கர்மாவை சுமந்துட்டு பிறந்திருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க செயல்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க. லக்கணப்புள்ளி சரியாக இல்லை, நீ பிறந்த நட்சத்திரத்துக்கு நெகட்டிவாக இருக்குன்னா அந்த உணவுகளை தானம் கொடுங்க. அது உயிர் ஆரோக்கியத்துக்கான உடைமைகளுக்கு யாருக்கும் நெகட்டிவ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி இருந்துட்டாலே நம்ம லக்கணம் இயங்க ஆரம்பிக்கும். ஜோதிடர்களாக மேக்சிமம் எல்லாருமே மலர் மருத்துவங்களை பற்றி தெரிஞ்சுக்குவோங்க. நம்மளுக்கு மலர் மருத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஒரு சமயம் நம்ம ஜோதிடம் பார்த்துட்டு இருக்க சில சமயத்தில் நம்மளுக்கே பிரச்சனை வரலாம். ஒருத்தருக்கு ஜோதிடமே கைவிட்டாலும் சரி, ஆனால் மலர் மருந்துன்னு ஒன்று இருக்குது. அந்த எட்வர்ட் பாட்சுங்கிறவர் இந்த உலகத்துக்கு பெரிய விஷயத்தை விட்டுட்டு போயிருக்காரு. அந்த மலர் மருந்தை கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கோங்க. இத்தோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. எல்லாம் ஜோராக ஒரு முறை கைத்தட்டுங்க. ஏன்னா அவங்க ஸ்பீச் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. யாருமே சரியாக கவனிக்கலை. மறுபடியும் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை மறுபடியும் பார்த்து தெரிஞ்சுங்க. மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.